கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் சீரமைப்பு பணிகள் 12 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் அதனை விரைந்து முடித்து கோவிலுக்கு குடமுழக்கு விழா நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்வதும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதும் நம்மாழ்வாரால் பாடப்பெற்றதுமான இந்த கோவிலின் திருப்பணிகள் கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கியது. 12 ஆண்டுகளான பின்னரும் திருப்பணிகள் முடிந்த பாடில்லை. கோவிலின் பழைய கொடிமரத்தை மாற்றி புதிய கொடிமரத்தை நிறுவுவதற்காக கேரள மாநிலம் பத்தனம்திட்டை மாவட்டத்தில் 70 அடி உயரமுடைய தேக்கு மரம் கண்டறியப்பட்டு மேளதாளங்கள் முழங்க திருவட்டாருக்கு கொண்டு வரப்பட்டது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டையில் இருந்து கோனி என்ற இடத்தில் ராஜகம்பீரமான தேக்கு மரம் கண்டுபிடிக்கப்பட்டு பறவை பட்சிகளிடமிருந்து அதனுடைய அனுமதியும் வாங்கி அந்த மரத்தினுடைய அனுவாதமும் வாங்கப்பட்டு அதை கீழே விழாமல் பக்குவமாக வெட்டி அதை ஊர் பொதுமக்களிடம் கொண்டு வந்து ஊரில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து ராஜ மரியாதையுடன் கோயிலில் கொண்டு சேர்க்கப்பட்டது. இது போன்ற ஏற்பாடுகளை தாண்டியும் குடமுழக்கு விழா தடைபட்டு நிற்பது வேதனை அளிப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை விரைந்து செயல்பட்டு திருப்பணிகளை முடித்து குடமுழக்கு விழா நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறநிலையத்துறையானது இத்தனையும் சக்தி வாய்ந்த ஒரு அறநிலையத்துறை கண்டிப்பாக இதற்கு முன்னால் திருப்பணி நடத்தி முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஒரு பாராமுகமாக இருக்க காரணத்தினால் இந்த கோவிலானது திருப்பணி மிகவும் தடைபட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் மிகவும் மனவேதனை அடைந்திருக்கின்றோம். இனிமே தயவு செய்து இனிமே அரசு விழித்து கொண்டு அறநிலையத்துறையானது இந்த திருப்பணியை உடனடியாக நடத்தி தருமாறு பக்தர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் 2 முறை கொள்ளை போனதால் பூஜைகளின் போது அணிவிக்க வேண்டிய ஆபரணங்கள் அணிவிக்கப்படாமல் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடமுழக்கு விழாவுக்கு பெருமாளுக்கு உரிய ஆபரணங்களை அணிவிக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு இந்த கோவிலுக்கு பகவானுக்கு சார்த்தக்கூடிய ஆபரணங்கள் அலாட்மெண்ட் செய்துட்டும் இந்த கவர்மெண்ட் அது என்ன இந்த டிபார்ட்மெண்ட் செய்துட்டும் இல்லை. இந்த கோவிலில் இனி கும்பாபிஷேகம் வரும்போதாவது இந்த ஆபரணத்தை செய்து பகவானுக்கு சார்த்தி நல்ல முறையில் இந்த பகவானுடைய இந்த சம்பரம்பம் நடக்கணும். கோவில் கருவறையை சுற்றி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ளதை போன்று பச்சிலை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட பக்தர் ஒருவர் மீண்டும் நிதி ஒதுக்கி இதுபோன்று பச்சிலை ஓவியங்களை வரைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நம்முடைய மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கின்ற அந்த இடங்களில் அந்த பச்சிலை மூலிகைகளால் ஆர்கிடெக்ட் பணிகள் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தது. அது இன்று அழிந்து போயிற்று. அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய எக்ஸ்பர்ட்டுகளை வைத்துத்தான் செய்ய முடியும். ஆகவே இந்த கும்பாபிஷேக பணிகள் தீர்வதற்கு முன்பு இந்த பணிக்கும் பணத்தை ஒதுக்கீடு செய்து இந்த பணியையும் சேர்த்து செய்து கும்பாபிஷேகம் நடத்தினால் நலமாக இருக்கும். அறநிலையத்துறையிடம் கேட்டபோது திருப்பணிகளை விரைந்து முடித்து விரைவில் குடமுழக்கு விழா நடைபெறும் என விளக்கம் அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றும் அதே போன்று தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவட்டாறு ஆதிகேசவன் கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை உடனே விரைவுபடுத்தி கும்பாபிஷேகம் நடத்தவும், அதே போன்று கும்பாபிஷேக காலங்களில் இங்கு 2 முறை திருட்டு போன நகைகளை மீட்டு ஆதிகேசவனுக்கு அணிவித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் எனவும் இந்த பக்தர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். இந்த கோரிக்கை குறித்து அறநிலைத்துறை ஆணையரிடம் கேட்டபோது தற்பொழுது கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்த கும்பாபிஷேக பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகம் நடத்த சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்.